Good morning, everybody. Welcome to the live market analysis. உள்ள எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். Good morning. Good morning, everybody. Good morning, Andavali madam, Bala sir. Yalmani sir. Emmanuel sir. Jaydev sir. Wrong time. Jay Shankar sir also. Kavita madam. Kriba sir. Good morning, Vasantan. Suresh sir. Okay. Selvam sir, Sadish sir, Pradeep sir. And Suresh sir. Good morning, all of you. So, நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். என்ன மாதிரியான நகர்வு இருக்கு, என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம உடனடியா பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், I will go to the market now. Okay, so let me go to the Nifty chart and I will share the chart for you. Okay, so இப்போ உங்க எல்லாருக்குமே நிஃப்டியோட சார்ட் தெரியணும். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பிக் பிக்சர் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி ஸ்பாட்ல இருக்கிறோம். ஸோ ஸ்பாட்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த யூஎஸ் இந்தியா டீல் ஓகே ஆகும்போது ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ இந்த ஏரியா என்னவா இருக்கு, நமக்கு முக்கியமான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை தாண்டதுக்கான சிரமம் அதிகம். ஸோ அங்கிருந்து இறங்கி வரும்போது இங்க ஒரு கேப் ஃபார்ம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேப் ஏரியால குறிப்பா நம்ம எஸ்எஃப்எல் வகுப்புல படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ இந்த இடம் அப்படின்றது என்னவா மாறுது, நமக்கு ஒரு பவுன்சிங் பேக் இடமா மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் லைக்லி டு பி தி சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த ஏரியான்றது நமக்கு சப்போர்ட்டாகவும் மேலே இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் ஏரியா அப்படின்றத கீழே 25,500ல இருந்து 620 இந்த ஏரியா ஆக்டிங் எஸ் அ சப்போர்ட் ஏரியா. ஸோ 25,620 to 25,500 ஸ்பாட் பார்க்குறோம். நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு மாறிக்கலாம். அதே மாதிரி மேல பிக் பிக்சரோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 26,300 அதுல இருந்து நமக்கு 26,420 இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ். 26,300 26,420 this is the resistance ஏரியாவா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் தான் இப்போதைக்கு இந்த கேம் அப்படின்றது நடக்க போறது நம்ம பார்க்குறோம். இதுல இருந்து இப்போ டிராவல் பண்றது அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது 25,840 845 இருக்குது. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட் இந்த டிராவல் அதுவே ஒரு புல்லிஷான டிராவலா தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு கேப் அப் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கலாம் அந்த பிக் பிக்சருக்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம குயிக்கா ஃபியூச்சர்ஸ்லேயே போயிட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், we can start looking into the today's opportunity. So அதுக்காக நான் இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கே போக போறேன். We'll take up Nifty futures. So let me go to Nifty futures. Okay. ஸோ இது வந்து 9:15 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் பிரீமியத்தில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ 25,850 அப்படின்றது நம்ம ஒரு சப்போர்ட் ஏரியாவை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை இருக்கிறதும் இந்த 25,950 தான். ஸோ இது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல எப்படி நம்மளுடைய பிளானை யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் ஏரியாவா இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் 25,840 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,950 960 கூட வச்சுக்கலாம். 25,960 ரெசிஸ்டன்ஸ் 960 இப்போதைக்கு இது இன்னையோட இன்ட்ராடேக்கான இம்பார்ட்டன்டான ரேஞ்சா பார்க்குறோம். இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தேர் குட் பி அ சப்ஸ்டான்ஷியல் மூவ். இருந்தாலும் இதுக்குள்ளவே அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வைடு ஏரியா தான். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை க்ளோஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கீழே டிப் ஆகும் போதெல்லாம் பை பண்ணலாமா அப்படின்னா எஸ். ஸோ 25,000 இந்த ஏரியா 880 இந்த ஏரியாலாம் நமக்கு பை ஏரியா தான். கொஞ்சம் நீங்க இறக்கி போடுறதுனா போட்டோம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த ஏரியா கிட்ட வர வேண்டியிருக்கு ரைட்டா. ஸோ அதனால நம்ம 840
சரி 40 பாயிண்ட் கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் உள்ள வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ திஸ் இஸ் பை அட் 25,880. இந்த ஸ்டாப் லாஸ் 25,840 போடுறேன். நீங்க ஒருவேளை 870 எடுத்தீங்கன்னா 30 பாயிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ள என்ட்ரி கிடைக்கும் போது நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் அந்த அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ நம்ம 25,800 கால் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும். அதனால இந்த இடத்துல வந்து 20 by 25,800 CE next week expiry. எக்ஸ்பைரி எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் நம்ம 15 பாயிண்ட்ஸ் கூட போதும். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இப்போதைக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கிறோம். கேப் அப் ஆயிருக்கு. இது வரைக்கும் புல்லிஷா தான் இருக்கு. as long as it is trading above 25,840 நம்ம வந்து எல்லா டிப்லயும் பை பண்ற ஆளா தான் இருக்கணும். ஒருவேளை இந்த 840 உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் that could be a possibility. இந்த இடத்துல இருந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஃபால் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இந்த இடத்த அது உடைச்சு கீழே வரும்போது நமக்கு there could be a fall. நம்ம 840க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஃபாலா வச்சுக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா 840 to 25,760 is the target. ஸோ அது கீழே வந்தது அப்படின்னா it can move towards 25,760. ஓகே, இது பிரேக் டவுன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது காலையில இருந்து அது ஓப்பனான லெவல பிரேக் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போதைக்கு ஒரு ஹையர் பாட்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளும் வரலாமா அப்படின்னா வரலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம என்ட்ரி பத்தி யோசிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஆனாலும் ஜாக்கிரதையா பண்ணணும். பிரேக் அவுட்ஸ் கேன் ஆல்வேஸ் ஃபெயிலியர்ஸ். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 25,950 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 950 அது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் பிரேக் அவுட் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். நான் இதுலயே போடுறேன். ஸோ பிரேக் அவுட் பை அபவ் திஸ் break out by 5,000. இன்னொரு 5 பாயிண்ட் தள்ளி வேணும் போறேன். 955. என்ன ஒண்ணு அது பிரேக் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு பதிலா அது கொஞ்சம் பிரேக் பண்ணி திரும்ப அந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுக்கிறது நல்லது. அதே நீங்க ஒரு அட்டெம்ப்டா பார்க்கலாம். ஸோ இதுலயே நம்ம ஸ்டாப் லாஸ் வில் ஹாவ் வேர் வில் கெட் த சப்போர்ட். நிறைய வைக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து 40 பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா 915. ஸோ 915. ஸோ இது நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு இதை பிரேக் பண்ணும்போது வேலை பார்க்கலாம். ஆனா என்ன பண்ணணும், இது மேல போனதுக்கு அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ்லயாவது ஒரு கேண்டில் நிக்குதா அப்படின்றத பாருங்க. ஆனா ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுக்கிறது நல்லது. எப்பவுமே அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க. இங்க ஓடி பிரேக் பண்ணி திரும்ப அப்படி வந்துட்டு திரும்புது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிவர்சல்ல வாங்குறதுன்றது ஆல்வேஸ் குட், பெட்டர். சரி, ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம பையரா தான் இப்போ நம்ம யோசிக்கிறோம் எல்லாத்தையுமே. அதனால டிப்ல பை பண்றோம், பிரேக் அவுட்ல பை பண்றோம். இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல்லுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து எல்லாருக்குமானதல்ல. இன்ட்ராடேல குயிக்கா பண்ணக்கூடியவங்க எடுக்கலாம். சரி, ஸோ இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். ஸோ லெட் மீ பிரிங் இன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நேரம் ஃபியூச்சர்ஸ்ல போயிடலாம். ஸோ இப்போ சார்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் பழிச்சுன்னு புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆனது உண்மை. ஆனா அதை சஸ்டைன் பண்ண முடியாம என்ன ஆயிடுச்சு, இட் கேம் டவுன் அண்ட் அதை இப்போ தாண்டி மேல நிக்கிறத பாக்குறோம். அதே சமயம் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கேப் அப் ஆயிட்டு அந்த கேப் அப் என்ன பண்ணிட்டு இருக்கு, இட் இஸ் ஹோல்டிங் டைட்லி அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப் அப்படின்றத இட் இஸ் ஹோல்டிங் டில் நவ். அப்போ இந்த ஏரியா என்னவா மாறுது, ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு சப்போர்ட்டாக மாறுதுன்னு பாக்குறோம். அதை தாண்டி காலையில இருந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது எதை நமக்கு சொல்லுதுன்னா, வெயிட் ஃபார் அ பிரேக் அவுட். ஸோ பிரேக் டவுனும் ஆகலாம், பட் ஸ்டில் இட் இஸ் ஹோல்டிங் ஆன் தி அப்சைட் அப்படின்றதுனால தென் நம்ம நார்மலாவே ஒரு மேலேயே அது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். Let me also say this.
ஸோ இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு பிக் பிக்சரும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நான் இங்க முக்கியமான லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தாலும் கூட அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் டேட்டா கொஞ்சமா தான் இருக்குன்றதுனால இந்த டேட்டா தான் இப்போ இருக்கு. ஸோ இதே மாதிரி யூஎஸோட டீல் நடந்த அன்னைக்கு ஓப்பன் ஆகி கீழே வந்ததும் நான் பெரிய வித்தியாசம் அப்படின்றது என்னன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்குது நம்ம பார்ப்போம். கம்பேர் வித் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்லி ரீபவுண்டிங். பட்ஜெட் அப்போ பெருசா அடி வாங்கினதும் உண்மைதான் இல்லையா? ஸோ அதனால அது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் அன்னைக்கு விழுந்தது. அன்னைக்கு பிளான் பண்ணி வாங்கினவங்களுக்கு எல்லாமே பெரிய ஷார்ட் டேர்ம் கெய்னிங் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, நமக்கு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸை யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. மேல உடைச்சு போக ஆரம்பிச்சா மேல உடைச்சது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்போர்ட் மூவ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடத்துல இது மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸா இருக்குது. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தா நான் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 60,830 மேல that could be a strong move. மேல ஒரு 150 பாயிண்ட்டுக்கான ஒரு மூவ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை கேப்சர் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது we look for a breakout or a breakdown. ரெண்டுமே நடக்கலாம். இங்க நமக்கு இன்ட்ராடே ட்ரேடு தானே, அதனால நமக்கு கீழே வந்து 50-60 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். நம்ம we can book and exit. ஸோ ரெண்டு பக்கமே வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் பிரைமரிலி நம்ம we are on the buy side of the market as of now. ஸோ அதனால இந்த பிரேக் அவுட்டை நான் மேலே போடுறோம் 60,830. we look for an opportunity buy, breakout buy. Breakout by above 60,830. அப்கோர்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இங்க 680யும் அங்க 830 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ சே அபவுட் 160 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம 80 பாயிண்ட் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸா வைக்கலாம். I keep 80 points as a stop loss. ஓகே. ஸோ டார்கெட்டா எதை நோக்கி கூட போகலாம். இந்த 60,998னா அப்ப நம்ம அதை எப்படி கூட எடுத்துக்கலாம். 61,000 கூட எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து இட் மே கோ டுவர்ட்ஸ் 61,000. ஓகே. ஸோ அது மாதிரி பிரேக் பண்ணும்போது நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்போ வச்சுக்கலாம், 40 பாயிண்ட் வச்சு இந்த என்ட்ரி யோசிக்கலாம். அதே மாதிரி கீழே உடைச்சா இது எல்லாருக்குமானது அல்ல. மேல மட்டும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன்ல. கீழே வந்து கொஞ்சம் ஸ்கில்டு ஒர்க். ஏன்னா அப்படி கொஞ்சம் கீழே காமிச்சு மேல போய் கீழே காமிச்சு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறத கொஞ்சம் எடுத்த டெசிஷனை கூட என்ன பண்ணும், டெஸ்ட் பண்ணும். அதனால இந்த பிரேக் டவுன் செல் ஒன்லி அனுபவமானவர்கள், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க, அவங்க மட்டுமே எடுக்கலாம். பிரேக் டவுன் செல் பிலோ 60,660 போட நான் 60,660 20 பாயிண்ட் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் வந்தாலும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே ஸ்டாப் லாஸ் 80 பாயிண்ட்ஸ் தான். ரைட். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான கன்சாலிடேஷன்ஸ் ஆல்வேஸ் எண்ட் அப் வித் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆன் த அப் சைட் அண்ட் சம் டைம் இட் இஸ் ஆன் த டவுன் சைட் ஆல்சோ. அதனால இப்போ ஒருவேளை மார்க்கெட்ல எந்த விதமான ஒரு 12:30 மேல ஒண்ணு ஏறலைன்னா என்ன பண்ணுவாங்க, இதுல பில்டப் பண்ணவங்களாம் தே வில் லூஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்லோலி தே வில் கெட் அவுட். அப்ப என்ன ஆகும், ஸ்லோலி அப்படியே ட்ரிப் ஆயிட்டே வரும் கீழே. அதனாலதான் கீழே எல்லாரும் எடுக்க வேணாம் அப்படின்றத நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா எது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம ஒர்க்ல படிச்ச அனைத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டூ 1 or 2 ட்ரேட்ஸ் இன் அ டே அதிகபட்சம். அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேன் எண்ட் ஆஃப் த டே 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் இருக்கிறனா கம்பல்சரியா நெக்ஸ்ட் ட்ரேடை நிறுத்தணும்ன்றத ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. So I wish you an excellent, successful 2026 and the week. Thank you, everybody. We'll meet next week. Bye-bye.